தொடர்ந்து அவதானம் விரிவான செய்திகள். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் யாழ் மாவட்டத்திற்கான மற்றொரு அமர்வு இன்று ஆரம்பமாக உள்ளது. சாட்சி விசாரணை அமர்வுகள் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாஸ் குறிப்பிட்டுள்ளார். காணாமற் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை இதுவரை தெரிவிக்க முடியாதவர்கள் தமது முறைப்பாடுகளை இதன்போது முன்வைக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள இன்றைய அமர்வில் சாட்சியம் அளிப்பதற்காக நல்லூர் பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த 235 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை ஆணைக்குழுவின் அமர்வு இடம்பெறவுள்ளது. நல்லூர், யாழ்ப்பாணம், கரவெட்டி, மருதங்கேணி, வடமராட்சி, சண்டிலிப்பாய், சங்கானை, உடுவில், தெல்லிப்பளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் ஆணைக்குழு அமர்வுகள் இடம்பெறவுள்ளதுடன் இதன்போது புதிதாக முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காணாமற் போனோர் தொடர்பான சாட்சி விசாரணைகள் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணத்திற்கான தனது 14வது கட்ட அமர்வை ஆணைக்குழு நாளை நடத்தவுள்ளது. காணாமற் போனோர் தொடர்பிலான 11,249 முறைப்பாடுகளும் பாதுகாப்பு தரப்பில் காணாமல் போனோர் தொடர்பில் சுமார் 5000 முறைப்பாடுகளும் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளன. இதுவரை நடத்தப்பட்ட 13 சாட்சி விசாரணை அமர்வுகளிலும் சுமார் 3200க்கும் அதிகமானோரிடம் ஜனாதிபதி ஆணைக்குழு சாட்சியங்களை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.